சென்னை புழல் அருகே ஆந்திராவிற்கு கடத்த முயன்ற 11 டன் ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 லாரிகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சென்னை புழல் சுற்றுப்பகுதிகளில் தமிழ்நாடு அரசால் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் விலையில்லா ரேஷன் அரிசி ஆந்திராவிற்கு கடத்தப்படுவதாக குடிமைப்பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து புழல், செங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புழலில் லாரி ஒன்றை மடக்கி சோதனை செய்ததில் மூட்டை மூட்டையாக 8 டன் ரேஷன் அரிசி இருந்தது தெரியவந்தது. இதேபோல் செங்குன்றம் அருகே நடந்த சோதனையில் லாரி ஒன்றில் 3 டன் ரேஷன் அரிசி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆந்திராவிற்கு கடத்த முயன்ற 11 டன் ரேஷன் அரிசியை 2 லாரிகளுடன் பறிமுதல் செய்து கடத்த முயன்ற ஓட்டுநர்கள் ராஜேஷ், ராஜா ஆகிய இருவரை கைது செய்தனர். திருப்பத்தூர் அருகே கருத்து வேறுபாடு காரணத்தால் கணவன் மனைவியை கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் குறிசிலப்பட்டு அடுத்த கல்லுக்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பிரவீன். இவர் கடந்த 3 வருடத்திற்கு முன்பு வெங்கடேஸ்வரா நகர் பகுதியைச் சேர்ந்த நந்தினியை திருமணம் செய்து கொண்டுள்ளார். திருமணம் நடைபெற்று 3 ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாத நிலையில் இருவருக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நந்தினி தனது அம்மா வீட்டில் தங்கி வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் கணவன் பலமுறை தனது மனைவியை தன்னுடன் வாழ அழைத்தும் வராத காரணத்தினால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்த கணவன் மனைவி வேலை செய்யும் இடத்திற்கே சென்று தனது மனைவியை தனியாக அழைத்து தன்னிடம் வர அழைத்துள்ளார். ஆனால் மனைவி வர மறுத்ததால் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார். இதனால் மனைவி அலறியுள்ளார். இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் நந்தினியை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். நாடாளுமன்றத்தில் மைக் அணைக்கும் கலாச்சாரத்தை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என மாணிக்கம் தாகூர் எம்பி வலியுறுத்தியுள்ளார். சென்னையிலிருந்து மதுரை விமானம் மூலம் வந்த விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் எம்பி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் 17வது கூட்டத்தொடரில் எவ்வாறு மைக்கை உறுப்பினர்கள் பேசும்போது துண்டிக்கப்பட்டதோ அதேபோல் தற்பொழுது 18வது நாடாளுமன்றத்திலும் அதே சக்திகள் மைக் அணைக்கப்படுவதை நிறுத்த வேண்டும் என்றும், நீட் சம்பந்தமாக வரும் திங்கட்கிழமை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச உள்ளார் என்றும் தெரிவித்தார். மோடி அரசுடைய கையில் இருக்கின்ற டோல்கேட்டாக இருக்கட்டும், விமான நிலையங்களாக இருக்கட்டும், இதுல மிகப்பெரிய அளவில் சாமானிய மக்களுக்கு எதிரான கொள்கை தொடர்கிறது. இதற்காக தொடர்ந்து தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்போம். இந்த முறை குடியரசுத் தலைவர் விவாதத்திலும் இதை பற்றி யார் பேசுகிறார்களோ அவர்களை பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். கள்ளுக்கடைகளை திறப்பதன் மூலம் ஏழை எளிய மக்களை காப்பாற்ற முடியும் என காங்கிரஸ் எம்எல்ஏ EVKS இளங்கோவன் பேட்டியளித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். அப்போது செய்தியாளர்களிடையே பேசிய அவர், டாஸ்மாக் மதுபான கடைகளில் விலை அதிகமாக இருக்கிறது என்கிற காரணத்தினால் கள்ளுக்கடைகளை திறப்பதன் மூலம் ஏழை எளிய மக்களை காப்பாற்ற முடியும் என்றும், விவசாயிகளுக்கு பயனாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். எனவே கள்ளுக்கடைகளை திறப்பது சாத்தியமா என தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று பேசினார். மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு இலவச வீடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த இலக்கு நிர்ணயித்துள்ளதாக 176 ரோட்டரி சங்கங்களின் மாவட்ட ஆளுநராக பொறுப்பேற்க உள்ள மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு கோவையில் தெரிவித்துள்ளார். கோவை மற்றும் கேரள மாநிலத்தின் பாலக்காடு, திருச்சூர், கொச்சின் போன்ற முக்கிய நகரங்களில் உள்ள ரோட்டரி கிளை சங்கங்களை இணைத்து ரோட்டரி கிளப் 3201 செயல்பட்டு வருகிறது. கல்வி, மருத்துவம், சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு என பல்வேறு சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் ரோட்டரி 3201 மாவட்டத்தின் புதிய ஆளுநராக கோவையை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வரும் ஜூலை 1ஆம் தேதி அவர் பதவியேற்க உள்ள நிலையில் வரும் ஆண்டில் தமது செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு இலவசமாக வீடு கட்டி தருவது, கொங்கு மண்டலத்திற்கு முக்கிய நீராதாரமான கோவையில் உள்ள கௌஷிகா நதி வழித்தடத்தை மீட்டு எடுப்பதில் புதிய திட்டம் உள்ளிட்டவை செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். இவற்றில் 8000க்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் இந்த ரோட்டரி ஆர்கனைசேஷனில் இருக்கிறாங்க. இந்த ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3201 2024-25 ஆகிய வருடத்திற்கு 4 முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்களை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அவை என்னவென்றால், தோடாஸ், நீலகிரியில் உள்ள தோடாஸ் ட்ரைபல்ஸ்க்கு
ஹவுசிங் ப்ராஜெக்டுகள் முக்கியமாக எடுத்திருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.